Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான். நிறைய அம்மாங்கள் என்ன ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னா, அதாவது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு 1 இயர்க்கு அப்புறம் 1 இயர்க்குள்ளவே ஸோ இந்த மாதிரி விஷயம் இருக்கும்போது உங்கள் குழந்தைங்க வந்து ரொம்ப அழுவாங்க, அப்படிதானே? அதுக்காக நிறைய அம்மா என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரி பண்ணிக்குவோம். அது அவங்க அழுகிறத காட்டிலும் எதுக்கு அழுகுறாங்க, என்ன ரீசனுக்காக அழுகுறாங்கன்னு தெரியாமலே நம்ம மண்டையை போட்டு பிடிச்சிக்குவோம். ஸோ நான் இன்னைக்கு அதை பற்றி உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். எந்த மாதிரி அழுதா என்னென்ன அர்த்தம், நான் வந்து என் குழந்தைகிட்ட வந்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த நான் சொல்ல வரேன், ஓகேங்களா? இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். வீடியோவில் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் தெரியாமல் கூட போகலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு சேரும், ஓகேங்களா? நம்ம ஷார்ட்ஸ்லாம் பாருங்கள், நிறையா விஷயங்கள் டிப்ஸ்லாம் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். என்ன பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது ஒரு 1 இயர்க்குள்ள உங்கள் குழந்தைங்க இருக்காங்க, அதாவது ஒரு வயசுக்குள்ளே வந்து உங்கள் குழந்தை இருக்குது அப்படின்னா சில குழந்தைங்கள் வந்து ரொம்ப அழுவாங்க. ஆமாம், ஏன்னா சில பேர் வந்து ஃபீட் பண்ணுறதுக்காக அழுவாங்க. அதாவது மில்க் வேணும், நீங்கள் ஃபீட் பண்ணுற மாமிஸாக இருந்தீங்கன்னா அவங்க மில்க்குக்காக அழுவாங்க. இல்லை அப்படின்னா சாப்பாடு வேணும் அப்படின்றதாக சொல்ல தெரியாமல் கூட அப்படி அழுவாங்க, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் இதுக்காக தான் அழுகுறாங்கன்னு சொல்லிட்டு. சில விஷயங்கள் வந்து தெரியாமல் இருக்கும் நமக்கு. அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு சில விஷயங்கள் ஏன் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக அழுவாங்க, கத்தி கத்தி ரொம்ப அழுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னா என்னக்காக அழுகுறாங்கன்னு தெரியும்னா நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கணும். எப்படி செக் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய இப்போ இயரிங் போடுறீங்கள, அதாவது உங்கள் காதில் இல்லை, உங்கள் குழந்தையோட காதில் இயரிங் போடுவோம்ல, ஸோ அந்த பிளேஸில் நீங்கள் வந்து ஒரு ப்ரெஸ் பண்ணி பார்க்கணும். ஐ மீன் இப்போ இயரிங் போட போகிறீங்க, கம்மல் போட போகிறீங்கன்னா 2 காதையும் இந்த 2 விரல பிடிச்சி தானே போடுவீங்க. ஸோ அதே மாதிரி அமுக்கி பார்த்தீங்க அப்படின்னா அந்த குழந்தையோட காதை அமுக்கும்போது அந்த குழந்தைய ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக அழுகுறாங்க, ரொம்ப இப்போ அழுதுட்டு இருக்காங்க அப்படின்னா, அதை தாண்டி இன்னும் அழுகுறாங்க அப்படின்னா குழந்தைங்க கண்டிப்பாக உர விழுந்துன்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? உர விழுந்துச்சு மீன்ஸ் என்னதுன்னா, உடம்புக்குள்ளே வந்து ஒரு சுருக்கு பிடிச்சுன்னு சொல்லுவாங்க, தசை பிடிப்புன்னு சொல்லுவாங்க. குழந்தைங்க வந்து விழுவுவாங்க, கீழே அடிக்கடி விழுவுவாங்க, குப்புற விழுவுவாங்க, இல்லைனா வந்து ஏதாவது தடுக்கி விழுந்திருப்பாங்க, ஓடுவாங்க, ஆடுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது குழந்தைங்களுக்கு அறியாமல் உள்ளுக்குள்ளே வந்து ஒரு சுருக்கு பிடிக்கும். ஸோ அதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அந்த உரம் விழுந்துன்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி காலத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு சேலையில் வந்து அங்கிட்ட இங்கிட்ட ஆள் நின்றுக்கிட்டு, ரைட் சைடு லெஃப்ட் சைடு அந்த ஆள் நின்றுக்கிட்டு சென்டரில் குழந்தைய வந்து ஒரு சேலையில் அப்படியே விட்டு ஆடுவாங்க. ஸோ இது ஒரு மெத்தட்னு சொல்லுவாங்க. ஸோ நீ ட்ரை பண்ணி பார்க்க வேண்டாம், ஹாஸ்பிட்டல் போய் டாக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களே சொல்லிடுவாங்க, ஓகேங்களா? ஸோ இதுக்காக தான் அழுவாங்கன்னு சொல்லிட்டு. வேறு என்ன ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து சில பேருக்கு வந்து என்னாகும் அப்படின்னா சூடு பிடிச்சிக்கும் சொல்லுவாங்க. இந்த வெயில் காலத்துலலாம் ரொம்பவே என்னாகும் அப்படின்னா, சம்மரில் எப்போவுமே குழந்தைங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஹீட் ரொம்ப வந்து பாடியில் ஏறும். ஸோ அதுக்காக வேண்டி குழந்தைங்க பாத்ரூம் போக முடியாமல், ஐ மீன் நான் சொல்கிறது வந்து 1 to 2 வயசுக்கு சொல்கிறேன், ஒரு பாத்ரூம், ஓகேங்களா? ஸோ அவங்களால வந்து யூரின் போக முடியாமல் இருக்கிறதுனால ரொம்ப அழுவாங்க. ஒரு மாதிரி அந்த பிளேஸில் வந்து எரியும், அதுக்காக கூட அழுவாங்க. ஸோ இது ஒரு ரீசனாக கூட இருக்கலாம். நீங்கள் வந்து மேலட்டமாக பார்த்துட்டு விட வேண்டாம். ஸோ இது ஒரு ரீசனாக கூட இருக்கும். தண்ணி நல்லா குடிங்க, ஹாட் வாட்டர் கொடுங்க, கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து இது வந்து கொஞ்சம் ஓகேவாக இருக்கும். கூலிங் வாட்டர் கொடுக்க வேண்டாம், ஹாட் வாட்டர் கொடுத்தீங்கனாலே எல்லாமே சரியாக போயிடும், ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தைங்களுக்கு வந்து வயிறு வலிக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் தெரிஞ்ச ஒரு 1 இயர்க்கு அப்புறமே வந்து டாக்டர்லாம் கொடுப்பாங்க, குழந்தைங்களுக்கு வந்து இற மருந்துன்னு சொல்லி கொடுக்க சொல்லுவாங்க. இப்போ கொடுத்து ஒரு 2 வீக்ஸ்க்கு அப்புறம் வந்து அதே மாதிரி நீங்கள் வந்து கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இற மருந்தெல்லாம் கொடுத்தீங்கன்னா வயிறில் உள்ள பூச்சியெல்லாம் என்ன ஆகிரும் அப்படின்னா அவங்களுடைய மோஷன் வழியாக போயிடும். ஸோ அது கொடுக்காமல் இருந்தீங்க அப்படின்னா வயிறு வலிக்கிறதுக்காக கூட அவங்க வந்து என்ன ஆவாங்க அப்படின்னா அழுகுவாங்க, ஓகேங்களா? ஸோ இது ஒரு மெயினான ஒரு ரீசன் தான். ஏன் குழந்தைகிட்ட வந்து நான் ஃபேஸ் பண்ண ஒரு விஷயம், அவள் வயிறு வலிக்கு தான் அழுகிறான்னு கூட தெரியாமல் நான் என்னென்ன மூலம் பண்ணி பார்த்தேன், ஒன்றுமே ஒர்க் அவுட் ஆகலை. அதுக்கப்புறம் தான் டாக்டர்கிட்ட கேட்கும்போது அவங்க சொன்னாங்க இற மருந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு மருந்து கொடுப்பாங்க, அசிமுத்தல் சொல்லிட்டு ஒரு நேம் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா விஷயங்கள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்ன மாதிரி ஹீட் ஏறிச்சு அப்படின்னா இங்கே தலையில் கொஞ்சம் ஆயில் வச்சு விடுங்க. ஒரு உச்சியில் வந்து லைட்டாக ஆயில் வச்சு விட்டிங்கனாலே, இப்போ தொப்பில் வச்சு விட்டிங்கனாலே குழந்தை சரியாக போயிடும். அதாவது ஒரு 1 இயர்க்கு அப்புறம் நான் சொல்ல வரேன், பிறந்த குழந்தைங்களுக்குன்னா ஒரே ஒரு ட்ராப் எடுத்து நீங்கள் வச்சா போதும், ஓகேங்களா? அவங்களுக்கு வந்து ரொம்பலாம் ஆயிலெலாம் வைக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு எதுக்காக அழுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு 1 இயர்க்கு அப்புறம், ஓகேங்களா, ஒரு 1 இயர்க்கு அப்புறம் நீங்கள் உங்கள் குழந்தைங்க ரொம்ப அழுகுறாங்க, சாப்பாடு நல்லா சாப்பிட ஆரம்பித்தாங்க, பட் அழுகுறாங்க அப்படின்னா நீங்கள் மேபி நீங்கள் ஃபீட் பண்ணிவிட்டு விட்டுருந்துருக்கலாம், ஓகேங்களா? ஸோ அந்த குழந்தைங்க வந்து ஏக்கமாக கூட இருக்கலாம். இல்லைனா ஒரு சில பேர் ஃபீட் பண்ணிகிட்டு இருப்பாங்க, ஸோ அதை பார்த்துட்டு கூட உங்கள் குழந்தைங்க வந்து ஏங்கிட்டு
அது கூட அழுகலாம், சொல்ல தெரியாமல் கூட அழுகலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் கூட இருக்குது. நீங்கள் மோஸ்ட்லி உங்கள் குழந்தைங்களை வந்து வெளியே கூட்டு போய் பழகுங்க. வெளியே அவுட் சைட் ஏரியாவில் கூட்டு போய் பழகுனீங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வெளியே கூட்டு போகாமல் வீட்டுக்குள்ளேயே வச்சு குழந்தைங்களை பார்த்துப்பாங்க. ஸோ அப்படி பண்ணாமல் வெளியே கூட்டு போனீங்கன்னா அவங்க வந்து அந்த மாதிரி விஷயத்துலேருந்து, அதாவது நீங்கள் பால் கொடுக்கறத ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுலேருந்து வெளியே வந்துடுவாங்க. நீங்கள் வீட்டுக்குள்ளேயே வச்சு நீங்கள் வந்து சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பண்ணீங்கன்னா முடியவே முடியாது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இந்த ஃபீட் பண்ணுறது ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஏதாவது டிப்ஸ் வேணும்னு கேட்டிங்கன்னா சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோ ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? நான் எப்படி ஸ்டாப் பண்ணேன் குழந்தைக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது பெரிய ஒரு ரிஸ்க்கான விஷயம் தான், நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். பட் வந்து நிறைய மாதிரி ஸ்டாப் பண்ணி தான் ஆகணும் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம். நெக்ஸ்ட் ஒரு மெயினான ரீசன் என்னதுன்னா, இந்த சம்மர் சீசனில் வந்து நீங்கள் வந்து துணியை வந்து காய போட்டிருப்பீங்க அப்படி தானே. ஸோ அந்த துணி காய போடுற போது அந்த கொடியில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா எறும்பு போயிருக்கும். வெயில் சீசனில் வந்து சம்மரில் கண்டிப்பாக என்ன ஆகும் அப்படின்னா எறும்பு ரொம்பவே வரும். ஸோ நீங்கள் வெயில் அடிக்கும் போது ட்ரெஸ் எடுப்பீங்கள்ல, நல்லா உதறிட்டுடுங்க. நல்லாவே வந்து உதறிட்டுடுங்க, தூசி இல்லாமல் எறும்பு இல்லாமல்னா. நான் இதை ஃபேஸ் பண்ணியிருக்கேன், அதனால தான் ஷேர் பண்ணுறேங்க கூட. ஏன்னா என் குழந்தை வந்து அவசரமாக எங்கேயோ போகணும்னு சொல்லிட்டு நான் குடிலேருந்து ட்ரெஸ் எடுத்து உதறி தான் எடுத்தேன். பட் அதில் வந்து இருந்திருக்கு எறும்பு. தெரியாமல் அவள் ரொம்ப அழுத ஆரம்பிச்சா. அப்புறம் தான் நான் பார்க்கும்போது உடம்பு தடிப்பு தெளிப்பாக இருக்கும் போது தான் அது எறும்பு கடிச்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். நீங்கள் இதெல்லாம் வந்து சாதாரணமாக நினச்சிடாதீங்க. நம்மளை அறியாமல் நம்ம வாட்டு சப்போஸ் அந்த இடத்துல வந்து எறும்பு இருக்கிற இடத்துல வேறு பூச்சி இருந்துச்சு என்ன இருந்திருக்கும். ஸோ அதனால் சொல்ல வரேன். ஸோ இந்த ஒரு ரீசனுக்காக கூட குழந்தைங்க அழுவாங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி மாமிங்ஸ் இருப்பாங்களோ ஸோ ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன்ஸ் வரும். ஓகேங்களா? ஓகே, பாய்.